பாருங்கள், ஹோட்டலில் செய்கிற அதே டேஸ்ட்டில் வெஜ் குருமா பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து சப்பாத்தி வந்து ட்ரை சப்பாத்தி தான் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது சப்பாத்தி. இதில் ஆயிலே போடலை, ஒரே ஒரு ஸ்பூன் ஆயில் மாவு பிசையும் போது மட்டும் போட்டேன். பாருங்கள், இதுக்கு வெஜ் குருமா வந்து சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இந்த மாதிரி ஹோட்டலில் செய்கிற அதே டேஸ்ட்டில் இருக்கும். இதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு. உங்களுக்கு தேவையான அளவு கட் பண்ணி வச்சுக்கோங்க பொடியாக. இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். 2 தக்காளி எடுத்திருக்கேன். ஹோட்டலில் தக்காளி கம்மியாக போடுவாங்க. உங்களுக்கு இன்னும் கம்மியாக வேணும்னா ஒரு தக்காளி போட்டுக்கோங்க. இப்போ வாங்க செய்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு 50 ml எண்ணெய் போட்டுக்கிறேன். 2 கரண்டி, நான் எடுத்துருக்கிற கரண்டியில் 2 கரண்டி எண்ணெய் போட்டுக்கிறேன். சூடாகட்டும். ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். பாருங்கள், சோம்பு கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகட்டும். ரெண்டு பிரிஞ்சி இலை வந்து உடச்சி போட்டுக்கிறேன் நான். பாருங்கள், கொஞ்சமாக வாஷ் பண்ணிவிட்டு உடச்சி போட்டு 2 பட்டை, 2 ஏலக்காய், 4 லவங்கம் போட்டுக்கிறேன். நல்லா இது வறுபடட்டும். ஒரு வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் வந்து பொடியை கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து நல்லா திக்காக கிரேவி வேணும்னா அரை வெங்காயம் அரைச்சிக்கோங்க, அரை வெங்காயம் தாளிச்சிக்கோங்க. பாருங்கள், நான் ஃபுல் வெங்காயமும் அப்படியே நான் இது பண்ணி போட்டேன். நான் தேங்காய் கொஞ்சம் நிறைய அதிகமாக போடுறதால நான் வந்து வெங்காயம் வந்து ஃபுல்லாகவே கட் பண்ணி போட்டேன். இது நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. அது வரைக்கும் நம்ம வந்து அரைக்க வேண்டியதை அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரை மூடி தேங்காய் சொன்னேன் இல்லையா, அதை கட் பண்ணி போட்டுக்கிறேன் பெரிய ஜாரில். பாருங்கள், இது கூட நல்ல டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக 4-5 முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. தக்காளி வந்து நம்ம கடைசியாக போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், ஒரு 5 முந்திரி எடுத்துக்கிறேன், முழு முந்திரி. ஒரு ஸ்பூன் வந்து கசகசா போட்டு அரைச்சிக்கலாம். இதை நல்லா நெய்ஸாக அரைச்சிட்டு அதிலே தக்காளி கட் பண்ணி போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்கள், தேங்காய் அரைச்சிட்டேன், தக்காளி கட் பண்ணி போட்டேன். இதில் வந்து ஃப்ரெஷ் கொத்தமல்லி, புதினா வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு போட்டு இதிலேயே அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இது நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். அது அரைப்படுற வரைக்கும் நான் வந்து பாருங்கள், நம்ம வெங்காயம் வதங்கிடுச்சு, நல்லா கொஞ்சம் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு, நல்லா வதங்கி. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் தண்ணியாக இருக்குது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதனால் இது பண்ணிக்கோங்க. பாருங்கள், 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. சின்ன ஸ்பூனில் தான் நான் சொல்கிறேன். பாருங்கள், நல்லா கலந்து விடுங்க. இதுக்கு மசாலா வந்து 1.5 ஸ்பூன் தனியாத்தூள், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 பச்சை மிளகாய் வந்து நடுவில் கீறி வச்சுருக்கேன். காரம் வந்து உங்கள் காரத்துக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் அந்த எண்ணெயிலேயே வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். மிளகாத்தூளும் தனியாத்தூளும் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் எண்ணெயில் கொஞ்சமாக வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறியை போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு மட்டும்தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இது பச்சை பட்டாணி இருந்தால் கூட நீங்கள் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்னென்ன காய்கறி பிடிக்குமோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா தண்ணி வடிச்சிட்டு நான் போட்டுக்கிறேன். குக்கரில் வைக்கிறதா இருந்தால் இந்த மசாலா எல்லாமே கலந்துட்டு நீங்கள் 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம் குக்கரில். நான் இன்றைக்கி பாத்திரத்தில் தான் செய்கிறேன். பாருங்கள், நல்லா கலந்து விடுங்க. இப்போ அந்த காய்கறிக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி போட்டு வேக வச்சுக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு காயும் இந்த மசாலாவில். பாருங்கள், இப்போ இதுக்கு 1 டம்ளர் இல்லை 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி போட்டுக்கலாம். நான் வந்து பெரிய டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி போட்டுக்கிறேன். நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சிடலாம். இந்த காயெல்லாம் நல்லா வேகட்டும் ஒரு 10 நிமிஷம்.
பாருங்கள் ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. காய் பாருங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா வெந்துடுச்சு. நம்ம பொடியாக கட் பண்ணிக்கிறதால சீக்கிரமாக வெந்துடும் காய். இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, தேங்காய், கசகசா, முந்திரி, தக்காளி விழுது, அதை போட்டுக்கலாம். பாருங்கள் இது போட்டு கொஞ்சம் திக்காகவும் நம்ம முந்திரியெல்லாம் போட்டுக்கோம் இல்லையா, அதனால் தேவையான அளவுக்கு தண்ணி போட்டுக்கலாம். இந்த மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி போட்டு நான் கலந்து விட்டு போட்டுக்கிறேன். பாருங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட போடலாம். பாருங்கள் நான் இப்போ தண்ணியெல்லாம் போட்டு இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக இருக்குது. இன்னும் இந்த உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி கலந்துக்கோங்க. பாருங்கள் நான் இப்போ உப்பு போட்டேன். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் டேஸ்ட்டுக்கு. பாருங்கள் நல்லா கலந்து விட்டு இது நல்லா இந்த நம்ம தக்காளியில் பச்சை வாசனை இருக்கும் இல்லையா, அதெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வைங்க மூடி போட்டு. பாருங்கள் இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ நம்ம கரம் மசாலா லாஸ்ட்டாக இறக்குறதுக்கு முன்னாடி போடுங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டு பிடிக்குன்னா இன்னும் ஒரு அரை ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க கரம் மசாலா. பாருங்கள் நான் இந்த அளவுக்கு போட்டிருக்கேன். இது கலந்து விட்டுடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்குது பாருங்கள் இந்த குருமா. பாருங்கள் இந்த குருமா சப்பாத்திக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பரோட்டா, சப்பாத்தி, இடியாப்பத்துக்கு ரொம்ப சூப்பரான சைட் டிஷ் இது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஹோட்டலில் இதே மெத்தடில் தான் செய்வாங்க. அதே டேஸ்ட்டில் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். பாருங்கள் இவ்வளோ திக்காக இருக்குது. இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நான் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். பாருங்கள் சூப்பராக இருக்குது. எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். இதே தான் பெரிய பெரிய ஹோட்டலில் கப்பில் தருவாங்க. அதே டேஸ்ட்டில் இருக்கும் இந்த குருமா. இது கூட நான் ட்ரை சப்பாத்தி செஞ்சுருக்கேன். பாருங்கள் எண்ணெயே போடாத சப்பாத்தி. வெறும் மாவு பிசையும் போது மட்டும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் அளவுக்கு தான் நான் போட்டேன். பாருங்கள் 2 சைடும் நான் எண்ணெயே போடலை. இந்த சப்பாத்திக்கு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இந்த குருமா வெஜிடபிள் குருமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செய்யுங்க. இடியாப்பம், சப்பாத்தி, பரோட்டா இது எல்லாத்துக்குமே சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இது கூட ஒரு தயிர் பச்சடி வச்சுட்டு கொஞ்சமாக குக்கும்பர் கட் பண்ணி வச்சுட்டு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். ஹோட்டலுக்கே போக வேணாம். நீங்கள் இந்த மாதிரி குருமா சாப்பிட்றதுக்கு வீட்டிலே ஈஸியாக செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது சப்பாத்தி. நான் எண்ணெய் போடாத சப்பாத்தி தான் பண்ணேன். பாருங்கள் நான் பிச்சு கூட காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி சப்பாத்தி பண்ணிட்டு இந்த மாதிரி குருமா பண்ணிவிடுங்க. சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். என் சமையல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கௌசி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த சமையலில் பார்க்கலாம். ஓகே, பை.